அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மிகவும் சக்தி வாய்ந்த அப்பா பைத்தியம் சுவாமிகள் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் இருக்கும் அப்பா பைத்தியம் சுவாமிகள் கோவிலுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசுவாமி அடிக்கடி வந்து வழிபடுவதை வழக்கத்தில் கொண்டுள்ளார். அப்பா பைத்தியம் சுவாமிக்கென சில சிறப்புகளை நினைத்தாலே மனதெல்லாம் தெளிவு பெறுகின்றன. கருவூர் கோட்டை ஜமீன் பரம்பரையில் 1859 பிறந்தவர்தான் அப்பா பைத்தியம் சுவாமி என கூறப்படுகிறது. அவருடைய இயற்பெயர் கிருஷ்ணராஜ் ஆகும். அப்பா பைத்தியம் சுவாமிகள் தனது 16வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி பழனிக்கு சென்றுள்ளார். அங்குள்ள அழுக்கு சாமி என்ற சித்தரை தனது குருவாக ஏற்று ஞானம் பெற்று முக்தி அடைந்திருக்கிறார். மக்களிடம் தன்னை பைத்தியம் என கூறிக்கொண்டு இவர் அப்பா ஸ்தானத்தில் இருந்து பக்தர்களின் குறைகளை நிறைவேற்றுவதனால் அப்பா பைத்தியம் சுவாமிகள் என அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுகிறார். ஏழை மக்களின் பசியை போக்கும் வகையில் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்ற கொள்கையை பரப்பியவர். எல்லோரையும் சரிக்கு சமமாக பார்ப்பது, இதயபூர்வமாக யார் எதை கேட்கிறார்களோ அதை கொடுப்பது சுவாமியின் சிறப்பம்சமாக இன்றளவும் பேசப்படுகிறது. அப்பா பைத்தியம் சுவாமி தனது 141வது வயதில் கடந்த 2000ஆம் ஆண்டு சேலத்தில் சுவாமி ஜீவசமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கு கோயில் கட்டப்பட்டு வழிபாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பாண்டிச்சேரியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் பலரும் அப்பா பைத்தியம் சுவாமியை வழிபடுவதை வழக்கமாக கொண்டு வருகிறார்கள். பாண்டிச்சேரி முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி முக்கிய அரசியல் முடிவுகளை எடுப்பதற்கு முன் சேலம் அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலுக்கு வந்து தியானம் செய்வாராம். அவர் தனது ஆன்மீக குருவான அப்பா பைத்தியம் சுவாமியை ஏற்றுக்கொண்டுள்ளார். அதற்கு வலுவான காரணங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஜீவசமாதி அடைவதற்கு முன்பாக அப்பா பைத்தியம் சுவாமி நீ முதலமைச்சராக வருவாய் என ரங்கசுவாமியிடம் கூறியிருக்கிறார். அது நிறைவேறியதை அடுத்து அரசியல் முக்கிய முடிவு எடுப்பதற்கு முன்பு அவர் சூரமங்கலத்தில் இருக்கும் அப்பா பைத்தியம் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கத்தில் வைத்திருக்கிறார். அப்பா பைத்தியம் என்ற சுவாமிகள் முக்கியமாக நாங்கள் கூறியது போல அளவு கடந்த மரியாதையால் பாண்டிச்சேரியிலும் ஒரு அப்பா பைத்தியம் கோவிலை முதலமைச்சர் ரங்கசுவாமி கட்டியுள்ளார். தனது வீட்டருகே கோரிமேடு பகுதியில் கடந்த ஆண்டில் கட்டிய கோவிலில் நாள்தோறும் சென்று வழிபட்டு வருகிறார் ரங்கசுவாமி. வித்தியாசமான பெயர் கொண்ட இந்த கோவில் தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரி மக்களிடையும் புகழ்பெற்று விளங்குகிறது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இந்த சுவாமிகள் மனதில் நினைத்தால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் என்கிறது முக்கியத்துவமாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக அப்பா பைத்தியம் சுவாமி என்று சொன்னால் அனைவருக்கும் இனிதே நடைபெறுகிறது. இங்கு பழனியில் அவர் சில காலம் வாழ்க்கும் போது அழுக்கு சாமியின் மூலம் பிரசித்தி பெற்று விளங்கியிருக்கிறார். முக்கியமாக இவர் இந்த ஜூன் மாதம் முக்கியமாக அனைத்திலும் நல்லது நடந்தது, அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் சேலம் மாவட்டத்தில் இருக்கும் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை சென்று வாருங்கள். 1859ஆம் ஆண்டு கரூர் கோட்டையில் உள்ள ஜமீன் குடும்பத்தில் அப்பா பைத்தியம் என்ற சுவாமிகள் பிறந்தார். தனது 16வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி பழனிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. பழனி மலையில் சுற்றி திரிந்த போது தனது ஞான குருவான வேட்டைக்காரன் புதூரில் உள்ள அழுக்கு சுவாமிகளை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்தியா முழுவதும் பயணம் செய்தனர். பொள்ளாச்சியில் அழகு சுவாமிகள் சமாதி அடைந்த பிறகு ஸ்ரீ அப்பா பைத்தியம் சுவாமிகள் திருவண்ணாமலை, திண்டிவனம், கடலூர், பாண்டிச்சேரி போன்ற பல இடங்களுக்கு சென்று இறுதியாக சேலம் சென்றார். அங்கு அவர் 141வது வயதில் 2000ஆம் ஆண்டு சமாதி அடைந்திருக்கிறார். முக்கியமாக பாண்டிச்சேரியில் பல ஆண்டுகள் தங்கியிருந்த முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவரை சந்தித்து அவரை தீவிர பக்தராக மாறியதாக கூறப்படுகிறது. முக்கியமாக தனது வாழ்நாள் முழுவதும் அப்பா பைத்தியம் சுவாமி தன்னிடம் வந்த மக்களுக்கு அன்னதானம் வழங்குவதில் ஈடுபட்டார். இன்றும் இந்த முறை தொடர்கிறது.
மேலும் கோயிலுக்கு வருகை தரும் அனைவருக்கும் இலவச உணவு வழங்கப்படுகிறது. தனது பயணங்களின் போது உள்ளூர் மக்களின் ஆதரவுடன் பழங்கால ஆலயங்களை அவர் பழுது பார்த்து புராதனமளித்திருக்கிறார். நாள்பட நோய்களால் பாதிக்கப்பட்ட பலர் இங்கு வந்து அவரது ஆசீர்வாதத்தால் குணமடைந்தும் சென்றிருக்கின்றனர். முழுநிலவு நாட்களில் கோவிலில் தங்குவது மனநோய்கள் அல்லது சிகிச்சை தோல்வியால் பாதிக்கப்பட்டவர்களை கூட குணப்படுத்துவதாக கூறப்படுகிறது. சுவாமியால் குணமடைந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவரது தீவிர பக்தர்களாக மாறி பிரார்த்தனை மற்றும் நன்றி செலுத்துவதற்காக அவருடைய கோவிலுக்கு அடிக்கடி செல்லுகின்றனர். அவர் ஏன் அப்பா பைத்தியம் என்று அழைக்கப்படுகிறார் என்பது அனைத்து மக்களின் வியப்பான கேள்வி. அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர் ஒரு தந்தை போன்றவர் என்பதனால் அவரது பக்தர்களால் அவரை அப்பா என்று அன்பாக அழைத்தனர். அவர் அடிக்கடி தன்னை பைத்தியம் என்று அழைத்து கொண்டார். எனவே அப்பா பைத்தியம் என்று அவர் அழைக்கப்படுகிறார். அவர் அடிக்கடி பீடி புகைப்பதை காணக்கூடியவராக இருந்ததால் அவர் பீடி சாமியார் என்றும் அழைக்கப்படுகிறார். அவரது வாழ்நாளில் அவரை அறிந்த மற்றும் வழிபட்ட பலர் பீடி துண்டுகளை பிரசாதமாக எடுத்து தங்கள் வீடுகளை வைத்திருந்தனர். மக்கள் சுவாமியின் சிலை பாதங்களில் எலுமிச்சையை வைத்து அதன் சாற்றை குடித்து குழந்தை பேறு பெறுவார்கள் அல்லது நோயிலிருந்து குணமடைவார்கள். இந்த கோவிலின் மற்றொரு பொதுவான வழக்கம் என்னவென்றால், ஓம் பராசக்தி அப்பா பைத்தியம் சுவாமி என்று ஒரு தட்டில் பூதியுடன் புனித சாம்பல் எழுதி வாழைப்பழ திரியை பயன்படுத்தி விளக்கேற்றி தண்டில் வைத்து இந்த விளக்கு 3 நாட்கள் எரிகிறது. மேலும் பக்தர்களுக்கு அவர் எதிர்கொள்ளும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் விடுபடுவதாக கூறப்படுகிறது. தங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறிய பலர் நன்றியுணர்வின் வெளிப்பாடாக அப்பா பைத்தியம் சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், வாழைப்பழம், நெய், பொடி, சர்க்கரை, பேரிச்சம்பழம் மற்றும் திராட்சை ஆகியவற்றின் கலவை வழங்குவதை இங்கு காணலாம். பூஜைகள் செய்து விபூதியை பிரசாதமாக வழங்கும் திரு மதையன் அப்பா பைத்தியம் சுவாமியின் வாழ்க்கையில் நடந்த அனைத்து சுவாரஸ்யமான உண்மைகளும் அற்புதங்களையும் அனைத்தையும் எடுத்து சொல்ல வேண்டும். முக்கியமாக பெருமை மிகுந்த அப்பா சுவாமிகளை பற்றி சொல்லிக்கொண்டே போனால் எண்ணற்ற சொல்லலாம். வாகனங்கள் கோவில் பல்வேறு இடங்களில் முக்கியமாக இருக்கின்றன. பெருமை பேசுவது ஒரு மனிதனை அழிக்கும். உங்கள் மனதை சுத்தமாக வைத்திருந்தால் கவலை எந்த நேரம் இருக்காது. அன்னதானம் மட்டுமே ஒரு மனிதனை அவனது பாவங்களிலிருந்து விடுவிக்கும். இந்த மாதிரியான சுவாமியின் பொன்மொழிகள் ஏராளம். ஒருவர் தனது முயற்சியின் அடிப்படையில் நன்மைகளை பெறுகிறார். மன தூய்மையானவருக்கு எந்த மந்திரங்களும் தேவையில்லை. இந்த உலகத்தில் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தை விட பெரியது எதுவுமில்லை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.